வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கி நாம் வாஸ்துவில் என்ன பார்க்க போகிறோன்னா, செப்டிக் டேங்க் பற்றி பார்க்க போகிறோம். வாஸ்துப்படி செப்டிக் டேங்க் நம்ம வசிக்கக்கூடிய வீட்டில் எந்த இடத்துல போடணும்? வடமேற்கில் வரணும். எல்லோரும் பொதுவாக வடமேற்குலன்னு சொல்லுவாங்க. வடமேற்கில் எந்த இடத்துல போடணும்? வடமேற்கில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதியில் காம்பவுண்டில் ஒட்டாமல், வீட்டிலையும் ஒட்டாமல், வடக்கு பகுதியில் செப்டிக் டேங்க் போடணும். இதுதான் சரியான அமைப்பு. அப்படி இதற்கு மாறாக வடகிழக்கிலேயோ அல்லது தென்கிழக்கிலேயோ அல்லது தென்மேற்கிலேயோ இந்த 3 பகுதிகளில் செப்டிக் டேங்க் வரக்கூடாது. இந்த அமைப்பு இருந்தால் இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி, உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். தென்கிழக்கில் வடகிழக்கில் செப்டிக் டேங்க் இருந்தால் தலையின் நரம்புகள் பிரச்சனை, தைராய்டு இது போன்ற பிரச்சனைகளை கொடுக்கும். தென்கிழக்கில் இருந்தால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அஜீரண கோளாறு, இரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகள், கேன்சர் போன்ற வியாதிகளை கொடுக்கும். தென்மேற்கில் இருந்தால் திடீர் மரணத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொடுக்கும், பொருளாதார ரீதியாகவும் பிரச்சனைகளை கொடுக்கும். இது போன்ற அமைப்புகள் உங்கள் வீட்டில் தவறான இடத்தில் செப்டிக் டேங்க் இருந்தால் அதை வாஸ்துப்படி சரி பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். வணக்கம்.